தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்கள் சிவதாண்டவமாக பார்த்துருக்கீங்க, சீமான் தாண்டவத்தை பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இல்லையா? அது இப்போ நிஜத்திலே பண்ணுறாரு அப்படின்றது நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எதிரிகளுக்கு, திமுகவினருக்கு, பாஜகவினருக்குலாம் வருத்தத்தை தருது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதோட ஸ்டார்ட்டாக சீமான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தி ஒரு இடத்த வாங்குறதுக்கான வேலைகளை பார்த்துருக்காரு. எதுக்காக ஒரு இடம் வாங்குறாரு சீமான் அவர்கள் அப்படின்றது ஒன்று இருக்குது. என்னப்பா அவர் வீடு கட்டுறதுக்கா அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் சீமான் அவர்கள் எதுக்கு இடம் வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிப்போர் தியாகி ராஜேந்திரன் அவர்களோட சமாதி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இடத்த மொத்தமாக வாங்கியிருக்காராம் சீமான் அவர்கள். எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் அதை சுற்றி இருக்கிற இடத்துல மணிமண்டபம் கட்ட போறாராம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. அதனால சீமான் அவர்கள் நேற்று சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு சென்றிருக்காரு. அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே சீமான் அவர்கள் கூட புகைப்படம் எடுத்தது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. அதனாலேயே இந்த விஷயம் பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஒருவேளை சீமானவர்கள் இப்படி ஒரு தாண்டவத்தை ஆட போறாருன்னு தெரிஞ்சிருந்தா திமுகவினர் முன்னாடியே ஏதாவது பண்ணிருப்பாங்களே அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பெரிய விஷயம். சீமானவர்கள் ஒரு கவர்மெண்ட் செய்யறத செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஏற்கனவே கவர்மெண்டே சீமானவர்கள் சொல்றதான் செஞ்சுட்டு இருக்கு. ஐயோ அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. கவர்மெண்டே சீமானவர்கள் தானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பயத்தையே திமுகவினருக்கு கொடுத்திருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஒருவேளை மணிமண்டபம் கட்ட சொன்னா நீங்க கட்ட மாட்டீங்க, இப்ப நானே இடத்த வாங்கி கட்டுறேன், இது ஏன் இடம், இது ஏன் என்னோட மொழிபெயர்க்கு நான் இடம் கட்டுறேன்னு சீமான் அவர்கள் இடத்த வாங்கி கட்டுறது இருக்கு இல்லையா? அதுதான் சீமான் அவர்களோட தைரியத்தையும் கெத்தியும் காட்டுது. சீமான் தாண்டவம் ருத்ர தாண்டவமா இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்க.